கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் கிழித்து போட்டான். கிழித்து போட்ட பின்பதாக கீழே குனிஞ்சு தன்னை தாழ்த்தி, தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். நான் இந்த இடத்துல இப்படி சொல்ல விரும்புகிறேன், அந்த எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்ததான அந்த சால்வை கர்த்தருடைய அபிஷேகமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நேராக. எலியாவின் மேல் இருந்ததானே அந்த அபிஷேகம் எலியாவின் மேல் இருந்ததான அபிஷேகத்தை காட்டிலும் இரண்டத்தனையாய் பலன் கொடுக்க ஆரம்பித்தது. இப்ப இந்த இடத்துல யோர்தான் நதியில நின்று சொல்லுகிறான், எலியாவின் தேவன் எங்கே? கீழே விழுந்ததான சால்வையை எலிசா எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அதை முறுக்கி யோர்தானை அடித்தான். யோர்தான் இரண்டாக பிரிக்கப்பட்டது. நீ எப்ப ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து குனிந்து அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு முன்னாடி இருக்கிறதான யோர்தான் போன்றதான பிரச்சனைகள் இரண்டாக பிரியும்.